அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நிலவட்டுமாக. அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு மனிதருக்கும் இந்த ஹுல்தை ஆக்கவில்லை, நிரந்தரத்தை ஆக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கின்றார். அது இன்பமாக இருக்கட்டும், துன்பமாக இருக்கட்டும். பாருங்க, இந்த துன்பம் என்பது எப்போது ஆறுதலாக மாறும்? யாரும் துன்பத்தை ஆறுதலாக எண்ணமாட்டோம், அப்படித்தானே? ஆனா மனிதனுடைய சைக்காலஜி திங்க் பண்ணி பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, நம்ம வீட்டுக்கு கரண்ட் கட் ஆயிடுச்சு. முதலாவதாக என்ன யோசிப்போம்? சரியா பில் கட்டாமல் விட்டுட்டோமோ, ஒருவேளை ஓவர் டியூவா இருக்குமோ யோசிப்போம். அடுத்த எண்ணம் எப்படி வரும்? பக்கத்து வீட்டுல கட் ஆயிருக்கா போய் பாரு, அப்படித்தானே? அவர்களுக்கும் அந்த நிலை ஏற்பட்டால் ஆறுதல் அடைவோம். ஏன்? இது இயல்பான ஒரு விஷயம்தான் என்று. ஒரு நோயை ஏற்படுத்தி பாருங்க. இந்த நோய் எப்படி ஒரு மனிதனுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தும்? தனக்கு மட்டும்தான் இந்த நோய் வந்திருக்கின்றது என்ற எண்ணம் வரும்போது. அதே நோய் எப்போது ஆறுதலாக மாறும்? அந்த சமூகத்திலே இது போன்ற நோய் வந்து போவது என்பது இயல்பு என்ற எண்ணத்தில் ஒரு மனிதன் வந்து விட்டால், எவ்வளவு பெரிய கொடிய நோயாக இருந்தாலும் அந்த துன்பத்திலே அவன் ஆறுதல் தேடுவான். இந்த துன்பத்திற்கு மனிதன் எண்ணுகின்ற போது இன்பத்திற்கும் என்ன வேண்டுமே. அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யஹ்சபு, தன்னுடைய செல்வமானது அன்னமாலஹு, தன்னை இந்த உலகத்திலே அஹ்லதா, நிரந்தரமாக ஆக்கி வைக்கும் என்று அவன் எண்ணுகின்றான். யாராவது அந்த மாதிரி என்றோமா? தன்னுடைய செல்வம் இந்த உலகத்துல நிரந்தரமாக தன்னை வாழ வைக்கும் என்று யாரும் எண்ணுவதில்லை. ஆனால் மனிதனுடைய செயல்பாடுகள் அப்படி இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். என்ன யோசிக்கிறோம்? ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதா இருந்தா கூட என்ன செய்வோம்? நல்ல குவாலிட்டியான ட்ரெஸ் எடுப்போம். இதற்காக நல்லா உழைக்கணும். அடுத்த 5 வருஷம் 10 வருஷத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது. கட்டுகின்ற வீடு கூட அந்த அளவுக்கு கேரண்டியா இருக்கணும் என்பதற்காக பார்த்து பார்த்து கட்டுவோம். எதற்காக கட்டுகின்றோம்? அதில் நாம் நிரந்தரத்தை தேடுகின்றோம் என்பதற்காக. அதனாலதான் இதை இன்னொரு இடத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதாவது வதத்தஹிதூன மசானிய லஅல்லகும் தஹ்லுதூன், அவர்கள் கோட்டை கொத்தளங்களை எல்லாம் கெட்டி வாழுகின்றார்கள். அவர்கள் எண்ணிக்கொள்கின்றார்களா இவை அனைத்துமே தன்னை இந்த உலகத்திலே நிரந்தரமாக வாழ வைக்கும் என்பதற்காக அவர்கள் கெட்டுகின்றார்கள். யாரை குறித்து அல்லாஹ் பேசுகின்றான்? சமுதாயத்தை குறித்து. ஆக ஒன்றை நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். இன்பமோ துன்பமோ, பெறுவதோ தன்னை விட்டு நீங்குவதோ, இது நிரந்தரம் இல்லை என்ற எண்ணத்திலே வாழ்ந்தால் வாழ்க்கையுடைய அர்த்தத்தை நாம் முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.